கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய இதே இந்த கோவில்ல வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது வெட்டவெளியில வந்து நந்திய பெருமான் இருக்காரு, இதுக்கு வந்து ஒரு மேற்கூரை அமைச்சு தரணும் அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் மக்கள்கிட்ட. அந்த கோரிக்கையை ஏற்று சென்னையை சேர்ந்த அருணா அம்மா பாத்தீங்கன்னா நமக்காக இந்த கோவிலுக்கு வந்து இந்த செட்டு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே வேளையில இங்க பிரதோஷம் பண்ணும்போது கடந்த பிரதோஷம், அதாவது முடிஞ்ச பிரதோஷத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 50க்கு நெருக்கி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட்டம் வந்திருக்குது. 50 பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முந்தின பிரதோஷம் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 5 பேர் வந்திருக்காங்க. இதுவுமே நம்ம காணொளி வந்து நிறைய இடங்கள்ல பகிரப்பட்டதோட ஒரு பலன்னே சொல்லலாம். அதனாலதான் நாங்க எல்லா காணொலியிலும் சொல்றோம், பொதுவா வந்து ஒரு காணொலி நாங்க பதிவு பண்றோம் அப்படின்னா நிறைய வந்து அதை வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றது வந்து இந்த விஷயத்துக்காக தான். இன்னைக்கு 50 பேர் வராங்க, நாளைக்கு இதே இடத்துல வந்து 500 பேர் வரக்கூடிய சூழல் ஏற்படும். நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா நெல் மடூர் அப்படின்ற ஊர்ல இருக்கேன். இது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அருப்புக்கோட்டையில இருந்து பார்த்திபனூர் செல்லும் சாலையில பார்த்திபனூர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நெல் மடூர் அப்படின்ற ஊர் இருக்குதுங்க. இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம். இந்த இடத்துல வந்து முக்தீஸ்வரர் ஆலயம் சொல்லுவாங்க. இந்த ஆலயத்துலதான் நம்ம இருக்கிறோம். அதனால இப்பவும் இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. குறிப்பா அடியார் சொந்தங்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வரணும். ஒரே கருவறையில பாத்தீங்கன்னா அத்தனை தெய்வங்களும் இருக்கிற ஒரே ஒரு கோவில் வந்து இந்த கோவில் தான். அதனால முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.